பட்டாசு வெடிச்சு அதுல ஏற்பட்ட நச்சு புகையால அவங்க கண் நரம்புகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன அனுப்பிட்டு பின்னாடி ஏதாவது கோல்மால் வேலை பண்ண, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போதைக்கு நீ அமைதியா ரெஸ்ட் எடுக்கணும். அது போதும். அப்பதான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா எடுக்க முடியும். சீக்கிரமா குணமாகும். தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத. நாங்களா இருக்கோம். வா ஸ்வேதா. இப்படி கண்ணீரும் கம்பளியுமா வந்து நிக்கிறாளே. என்ன லட்சுமி பண்றது? நம்ம ஒரு கணக்கு போட்டா விதி ஒரு கணக்கு போடுதே. கல்யாணமும் நின்னு போய் ஸ்வேதா இந்த கதையில திரும்பி வர்றத பார்த்தா எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆண்டவா, இதையெல்லாம் பார்க்க ஏன் என்ன உயிரோடு வச்சிருக்க? என்ன கதை? எதுக்கு அழுறீங்க? வேண்டாம்க்கா, நீங்க அழுதீங்கன்னா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்க்கா. ஸ்வேதா, ஸ்வேதா, உனக்கு இப்படி காயப்பட்டிருக்க. ஐயோ, எந்த நேரத்துல நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன்னு தெரியல ஸ்வேதா. இப்போ கல்யாணமும் நின்று கண்ணுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இது எல்லாமே என்னோட தப்பான ராசியில நடந்தது. என்ன மன்னிச்சிடு ஸ்வேதா, மன்னிச்சிடு. சித்தி, என்ன சித்தி இது? ஸ்வேதாக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நாமளே இப்படி அழுதுகிட்டு இருந்தா பாவம், அவ என்ன பண்ணுவா? சித்தி, இது பாருங்க, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நாம அவளுக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு யாரும் அவன் முன்னாடி அழாதீங்க. அழுது அவன் நிலைமை இன்னும் மோசமாக்காதீங்க. நம்மளாம் இப்போ ஸ்வேதாக்கு பக்க துணையா இருக்க வேண்டிய நேரம். அதை விட்டுட்டு எல்லாரும் இப்படி அழுதுகிட்டு இருந்தா அழுது புலம்பி அவன் நம்பிக்கையை கலைச்சிடாதீங்க. சித்தி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஸ்வேதா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நீ போய் ரெஸ்ட் எடு, சரியா? சித்தி, அழாதீங்க சித்தி. அவளை பார்த்துக்கணும். கூட்டிட்டு போங்க. நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு கண்ணு போனது ஸ்வேதாக்கா இல்ல உனக்கான்னு சந்தேகமா இருக்கு. இனி ஸ்வேதாக்கு செக்அப் பண்ணி அவளுக்கு ஆபரேஷன் முடிச்சு கட்டு பிரிச்சு அவளுக்கு கண்ணு தெரிஞ்சு அண்ணனுக்கு ஸ்வேதாக்கு கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் சொத்து பிரிச்சு கொடுத்தா நான் அனுப்புவேன். இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அண்ணனுக்கு ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஏகப்பட்ட தடவை முயற்சி பண்ணியாச்சு. எல்லாமே தடங்களுக்கு மேல தடங்கள் வந்து நின்று போச்சு. நாம கல்யாணம் நடக்கணும்னு அதுக்காக நிறைய பரிகாரம் பூஜைன்னு என்னென்னமோ ஏதோ பண்ணி பார்த்தாச்சு. இனிமே அண்ணனுக்கு ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. இங்க பாருங்க, இனிமே ஸ்வேதாவை பத்தி மட்டும் யோசிக்கிறத விட்டுட்டு எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க வற்புறுத்தின அண்ணன் கண்டிப்பா சம்மதிக்கும். என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அத்தை கூட்டிட்டு போங்க. சாவி ஸ்வேதா, மருது எப்படி எல்லாம் பேசினா பாத்தியா? அத்தை மருது சொல்றதுல நிச்சயம் உண்மை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உங்க ராசியால கல்யாணம் நிக்கல. ஏன் தப்பான ராசியால தான் இந்த கல்யாணமே நடக்காம போயிருக்கு. முத்தரசு மாமாவோட நல்ல மனசுக்கு என்ன மாதிரி ஒரு குறையுள்ள பொண்ணு பொண்டாட்டியா வருது. எனக்கே மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்தி வைக்கிறது? தயவு செஞ்சு மருது சொல்றபடி வேற ஒரு குறைபாடு இல்லாத பொண்ணா பார்த்து மாமாவுக்கு கட்டி வைங்க. ஸ்வேதா, என்னப்பா இப்படி பேசுற? அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? பரவாயில்லப்பா, இனிமே என் விதிப்படி அது நடக்கட்டும். முதல்ல மாமா கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால மறுப்பு சொல்லாம வேற ஒரு பொண்ணை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கப்பா ப்ளீஸ். அத்தை, நான் மனப்பூர்வமா தான் சொல்றேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. உனக்கு என்னாச்சு மருது? மாமா, ஸ்வேதா பேசுனதெல்லாம் கேட்டல்ல? என் மேல எவ்வளவு நம்பிக்கையும் அக்கறையும் வச்சிருக்கான்னு பார்த்தல்ல? புரிஞ்சு கூட ஒரு சாரி கேட்காம அப்படியே நின்னுகிட்டு இருக்க. கண்ணு போச்சுங்கிறதுக்காக நம்ம ஸ்வேதா அப்படிலாம் பேசலாமா? உன்னெல்லாம் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குடா. இல்ல மாமா, எனக்கும் மருது சொல்றதுல உடன்பாடு இருக்கு. என்ன மாதிரி குறைபாடுள்ள ஒரு பொண்ணு உங்களுக்கு வேண்டாம் மாமா. என்ன ஸ்வேதா பேசிட்டு இருக்க நீ? இதெல்லாம் ஒரு குறையா? அப்ப எத்தனை நாள் என் கூட கல்யாணம் நடக்கும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தே, இந்த ஒரு குறைய காரணமா வச்சு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண சொல்றியா? இத பார் ஸ்வேதா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனதுனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஆயிருந்தா, இல்ல எனக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் என்ன பண்ணிருக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கு கண்ணு போயிட்டா கண்ணா இருக்கிறதும், கை போயிட்டா கையா இருக்கிறதும் ஒரு புருஷனோட கடமை. ஒரு புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு அந்த தகுதி வேணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி பேசாத ஸ்வேதா. இந்த எண்ணத்தை அடியோட மறந்துரு. மருது, இனிமே ஸ்வேதாவை பார்த்து தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பேசாத. இனிமே யார் என்ன சொன்னாலும் சரி, ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற முடிவுல இருந்து நான் மாற போறது இல்ல. நான் என் உயிருக்கும் மேல நினைக்கிற என் சித்தி மேல சத்தியம். முத்தரசு, நீ என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. மருது, இதை விட நல்ல விதமா உனக்கு யாரும் எடுத்து சொல்ல முடியாது. மாமா, ஸ்வேதா,
என்னாச்சு? ஸ்வேதா சாப்பிட வரல? உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. ஸ்வேதா ஏன் சாப்பிட வரல? போன் ஏதாவது பேசிட்டு இருக்காளா? இல்ல, ஸ்வேதாக்கு எல்லாரும் முன்னாடியும் வந்து தட்டு தடுமாறி சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் போல. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனா வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா சார். என்ன பொண்ணு அவ? ஸ்வேதா மாதிரி படிச்ச ஒரு பக்குவமான பொண்ணு இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம்? நான் தான் காலையில அவகிட்ட அவ்வளவு பக்குவமா எடுத்து சொன்னல, அதுக்கப்புறமா இப்படின்னா சரி, நான் போய் அவளை கூட்டு வரேன். நீ இருப்பா, நீ சாப்பிடு. நான் யாரையாச்சும் விட்டு கூட்டிட்டு வர சொல்றேன். இல்ல பரவாயில்ல சித்தி, நானே போய் கூட்டு வரேன், நீங்க இருங்க. ஸ்வேதா, சாப்பிடுவா. வரேன் மாமா. ஸ்வேதா, என்னாச்சு? ஸ்வேதா, ஸ்வேதா, பார்த்து வரக்கூடாதம்மா. பார்க்க முடியாம தான் அத்தை இப்படி பண்ணிட்டேன். கண்ணால பார்க்க முடியாதுன்னா எப்படி பார்த்து வர முடியும்? என்ன ஸ்வேதா நீ அப்படிதான் பேசாத. உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் ஸ்வேதா. ஆண்டவன் ஒருத்தன் இருக்காண்டி, அதான் நீ ஆடின ஆட்டத்துக்கு கண்ணில் அடிச்சிருக்கான். சரி, போய் யாராவது போய் மருந்து கொண்டு வாங்க, போங்க. எழுந்து. உட்காருமா. என்னங்கண்ணே? அண்ணே, சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வா. சரிண்ணே. வலிக்குதா? பதறாதீங்க அத்தை. இந்த ஸ்வேதா, இந்த ஸ்வேதா, எதை நினைச்சு அழற? இல்ல மாமா, இதே வீட்டுக்குள்ள நான் குதிச்சு கும்மாலும் போட்டு சந்தோஷமா இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு பார்வை இல்லாம என் ரூமுக்குள்ள சிறை கைதி மாதிரி அடைப்பட்டு கிடக்குறேன். என்னதான் நீங்க அத்தை எல்லாரும் எனக்கு ஆதரவா பேசினாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது மாமா. என் கண்ணு மட்டும் இல்ல, இந்த உலகம், என் எதிர்காலம் எல்லாமே இருண்டு போயிட்ட மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. நான் சொன்ன விஷயத்துக்காக தான் அழுதேன்னு நினைச்சிடாதீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புதான் என்ன அழவிக்குது மாமா. இந்த அன்பை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷம் நான் செத்தா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன ஸ்வேதா இது? லூசு மாதிரி சாகரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஸ்வேதா. இத பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது ஸ்வேதா.
நல்லபடியா மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயி சந்தோஷமா மறுபடியும் நீ இந்த உலகத்தை பார்க்கணும். எனக்கு அது போதும் ஸ்வேதா. அதுக்காக வெளிநாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் அதை செஞ்சு முடிப்பேன் ஸ்வேதா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத, கவலைப்படாத. ராணி, ஸ்வேதாவுக்கு திடீர்னு இப்படி ஆனது நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது. அக்கா, நீங்க கவலைப்பட்டு தூங்காம இருந்தா ஸ்வேதாக்கு சரியாயிடுமா? போய் படுங்கக்கா. கவலைப்பட்டு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. போய் படுங்கக்கா. என் கவலை ஸ்வேதாவை பத்தி மட்டும் இல்ல. மருது பேசின மாதிரி என்னால வெளிப்படையா பேச முடியலையே தவிர சொத்து விஷயம் என்ன ஆகும் ஏதாகும்னு எனக்கும் ரொம்ப கவலையாதான் இருக்கு. சரி, தூங்கலாம். போய் படு. சரிக்கா. அக்கா, இதுல ஒரு மாத்திரை போட்டு படுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும்க்கா. நல்ல தூங்குனாலே உங்க மனக்கணக்கெல்லாம் குறைஞ்சு நிம்மதி ஆயிடுக்கா. ராணி, என்ன பாட்டில்ல இத்தனை மாத்திரை குறைஞ்சிருக்கு? இந்த நிமிஷம் நான் செத்தா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ராணி, எனக்கு இதுல மாத்திரை குறைஞ்சிருக்கிறத பார்த்தா ஸ்வேதா செத்துருவ அது இதுன்னு பேசுனதுதான் ஞாபகத்துக்கு வருது. வா, நாம போய் அவ ரூம்ல என்ன பண்றான்னு பாப்போம். சரிக்கா, சீக்கிரமா வாங்கக்கா. ஐயோ, ஸ்வேதா, இங்க பாருங்கக்கா. ஸ்வேதா அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க. ஸ்வேதா, ஐயோ, ஸ்வேதா, கண்ணனா, முத்தரசு, முத்தரசு, என்ன காலி பண்ணிருக்க? கண்ணா, என்னாச்சு நீ? முத்தரசு, இப்படி பண்ணிருக்க? ஸ்வேதா, ஸ்வேதா, என்னமாச்சு? ஸ்வேதா, ஸ்வேதா, அனிலா, என்னாச்சு? ஏன் இப்படி கிடக்குற சித்தி? தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டாடா. சித்தி, சீக்கிரம் வா. என்னாச்சு மாமா? ஸ்வேதா தூக்க மாத்திரை போட்டுட்டா. அதான் வாங்க. வெண்ணிலா, உப்பெடு, தலை தண்ணி எடு. சீக்கிரம் போடு. சித்தி, பக்கெட் கொண்டு வந்து சொல்லுங்க. இந்தாங்க, சீக்கிரம் தூக்குங்க. சீக்கிரம் என்ன ஸ்வேதா இது? இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் நான் வாழறத பத்தி பேசுறேன். ஆனா நீயே சாகறதுக்கு முடிவெடுத்த. என்னை ஏன் மாமா பொழைக்க வச்சீங்க? என்ன அப்படியே விட்டுருங்க, நான் செத்து போயிருப்பேன். தயவு செஞ்சு முட்டாள்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காது ஸ்வேதா. தயவு செஞ்சு சாகுற அது இதுன்னு பேசாதம்மா, என்னால தாங்க முடியாது.
எனக்கு கண்ணு போனதுல இருந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு காலையில மருது பேசினப்ப கூட உங்க வாழ்க்கை வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா நீங்க பேசி ஸ்வேதாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணதும் எனக்கு பயம் வந்துருச்சு மாமா. எல்லாரும் அன்பை பார்த்து ஆசைப்படுவாங்க, ஆனா எனக்கு நீங்க காட்டுற அன்பு பயத்தை கொடுக்குது மாமா. நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப உறுதியா புரிஞ்சிடுச்சு. அப்பதான் அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க நீங்க முன் வரணும்னா அதுக்கு நீங்க என்ன மறக்கணும்.